welcome back to my channel. நான் உங்க சிவா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Valentines Day ஸ்பெஷல் மேக்கப் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு ரோஸ் கோல்ட் மேக்கப். இது வந்து வெறும் 3 ஐ ஷேடோஸ் வச்சு மட்டும் கிரியேட் பண்ண ஒரு சிம்பிள் ஐ மேக்கப். So without wasting any further ado, let's get started. First step நம்ம வந்து ஸ்கின் கேர் முடிச்சுக்கலாம். அதுக்கு வந்து Neutragena ஃபைன் ஃபேர்னஸ் சீரம் தான் நான் எடுத்துருக்கேன். ஸோ அதை எடுத்து என்னோடய ஆல் ஓவர் த ஃபேஸ் வந்து நான் அப்ளை பண்ணி ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துக்கிறேன். மேக்கப்புக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபேஸ் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ஃபவுண்டேஷன் பேஸ் எல்லாமே ஈஸியாக வந்து கிளைட் ஆகும். ஸோ ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. அதுக்கு Nivea மென் சென்சிட்டிவ் ஆஃப்டர் ஷேவ் பாம் தான் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்னோடய ஆல் ஓவர் த ஃபேஸ் வந்து ஒரு நல்ல மசாஜ் கொடுக்க போகிறேன். அது வந்து ஒரு லிக்விடி கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் போடலாம். இது வந்து ஒரு நல்ல சப்ஸ்டியூட் ஃபார் ப்ரைமர். அதுவும் இல்லாமல் இதில் ஸ்கின் கேர் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் நான் ப்ரைமராக. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன் போட்டு பேஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் எடுக்கிறது வெட் அண்ட் வைல்டு ஃபோட்டோஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன். இந்த ஷேட் டெசர்ட் பீச். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து நம்மளுக்கு ஸ்பேச்சுலாவோட வருது. இந்த ஃபவுண்டேஷன் ஆல் ஓவர் த ஃபேஸ் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு நல்ல டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச், அதாவது தண்ணியில் நனைச்ச ஸ்பஞ்ச் வச்சு நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து டேப்பிங் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன். ஈஸியாக வந்து பிளெண்ட் பண்ண முடியும். இந்த ஃபவுண்டேஷனோட டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். நான் லிங்க் வந்து அப்டேட் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மிஸ் கிளேரோட ஐப்ரோ கேக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் இருக்க டார்க்கஸ்ட் ஷேட் பிளாக் எடுத்து நான் வந்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு பவுடர்டு ப்ராடக்ட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து எக்ஸஸ் எங்கேயாவது அப்ளை பண்ணிட்டா கூட நீங்கள் நீட்டாக வந்து தொடச்சி விட்டுக்கலாம். பிகினிங்கில் வந்து ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடும் டுவர்ட்ஸ் த எண்ட், அதாவது ஆர்ச் ஆஃப் த ஐப்ரோஸில் வந்து நான் ஒரு பிளாக் கலர் வச்சு நான் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ப்ராடக்ட், ரொம்ப ரேவ்டு ப்ராடக்ட்டு. பிகினிங் ஆஃப் த ஐப்ரோஸில் வந்து நான் ஒரு சின்ன ஹேர் போகிற மாதிரியே வந்து ஒரு ஸ்ட்ரோக்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஐப்ரோ லுக்கிங் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம LA Girl ப்ரோ கன்சீலர் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். என்னோடய ஷேட் வந்து வார்ம் ஹனி. இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து இதுலேயே வந்து ஒரு ஆரஞ்சிஷ் ஷேட் இருக்குது. ஸோ என்னோடய அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ், என்னோடய பிக்மெண்டேஷனுக்கு இந்த கன்சீலர் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து என்னோடய ஐப்ரோஸு, அதுக்கப்புறம் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் எல்லா பக்கம் வந்து நான் நீட்டாக வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஐப்ரோஸ்க்கு வந்து ஒரு க்ளீன் லுக் கொடுக்கறதுக்காக நான் இந்த கன்சீலர் வச்சு நான் அப்படியே செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேஸில் வந்து இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷனுக்கும் வந்து இந்த கன்சீலர் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நல்லா செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்சீலர் ப்ரஷ் எடுத்துகிட்டு, ஒரு பாயிண்டட் ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் இந்த கன்சீலர் வந்து நீட்டாக வந்து என்னோடய அண்டர் ஐஸ்லேயும் என்னோடய ஐலிட்ஸ்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐலிட்ஸில் ஏன் அப்ளை பண்ணுறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு பிங்க் கலர் அந்த மாதிரி ஐ ஷேடோஸ். அது வந்து நம்ம ஸ்கின் கலரை விட கொஞ்சம் லைட் கலரான ஐ ஷேடோஸ். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கன்சீலர் வச்சு செட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அதோட ஒரிஜினல் கலர் வந்து நம்ம ஐலிட்ஸ் மேலே தெரியும். ஸோ கன்சீலர் யூஸ் பண்ணால் வந்து நம்மளுக்கு க்ரீஸ் ஆகும். அதுக்காக நான் இப்போ வந்து ADSோட பனானா லக்ஸுரி பவுடர் எடுத்துகிட்டு நான் வந்து அண்டர் ஐயில் கொஞ்சம் பேக்கிங்கும், அதுக்கப்புறம் என்னோடய ஐலிட்ஸ் மேலேயும் வந்து நல்லா பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு ஐ ஷேடோ வந்து ஈஸியாக வந்து நம்மளால் பிளெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஐ லவ் மேக்கப் லண்டன் மேக்கப் ரெவல்யூஷனோட சாக்லேட் ரோஸ் கோல்டு பேலட் எடுத்துக்கலாம். அதில் வந்து சைட் சிக் அப்படிங்கிற வந்து ஒரு ஷேட் எடுத்து நம்மளோட ட்ரான்சிஷன் கலராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு நல்ல ப்ரௌனிஷ் மெரூனிஷ் ஒரு கலந்த ஒரு கோரலி ஷேட். அந்த ஷேடு வந்து நல்ல க்ரீஸில் வந்து to and fro வந்து நம்மளை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நாட் யோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷேடு. அது வந்து ஒரு நல்ல வைப்ரண்ட்டான ஒரு பிரைட்டான பிங்க் ஷேடு. அதை எடுத்து நம்மளோட ஐலிட்ஸில், ஓவரால் ஐலிட்ஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து மிஸ் கிளேரோட ஐப்ரோ கேக்கில் இருக்க டார்க்கஸ்ட் ஷேட் ஒரு பிளாக் ஷேட் எடுத்துகிட்டு நம்மளோட ஐஸோட அவுட்டர் வி அதாவது அவுட்டர் கார்னரில் வந்து அந்த பிளாக்கை வந்து கொஞ்சம் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட அவுட்டர் வீயில் இருக்க லிட்ஸ் மேலே ஸ்லைட்டாக, அப்போ தான் வந்து ஒரு நல்ல டெப்த்து வந்து அது கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரோஸ் கோல்டு ஷேட், அதாவது அந்த ஷேட் நேம் வந்து பார்பி. அந்த ஷேட் எடுத்து நம்மளோட சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் வந்து நம்ம கையில் வந்து எடுத்து நம்ம இந்த ஷேடை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஷேடு வந்து ஒரு நல்ல ஷிம்மர் ஷேடு. இந்த ஷேட் வந்து உங்களுக்கு கலர் பே ஆஃப் ஃபுல்லாக கிடைக்கணுன்னா நீங்கள் கையில் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா உங்களுக்கு வந்து கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஐலிட்ஸ் மேலே. நெக்ஸ்ட்டு வந்து ஹோல்ட் அப் அப்படிங்கிற ஒரு ஷேடு. அது வந்து ஒரு நல்ல ஷாம்பைனி ஒரு நல்ல ஷிம்மரி ஷேட். அந்த ஷேடு வச்சு நம்மளோட ப்ரோ போன்ஸ்லேயும் நம்மளோட இன்னர் கார்னர்ஸ்லேயும் வந்து நல்லா ஒரு ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பிரைட்டன்ட் லுக் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் லெஃப்ட் ஐ முடிச்சிட்டேன், நான் ரைட் ஐயும் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஐ மேக்கப் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து ஃபால்சீஸை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் 3D ஐலாஷஸ்னு ஒரு லோக்கல் பிராண்ட், இது அமேசானில் தான் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் சீப்பாகவும் இருந்தது. நம்ம இப்போ வந்து ஒரு ஐலாஷ் க்ளூ வச்சு நம்ம வந்து ஐலாஷஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி முடித்தோடனே நம்ம வந்து ஒரு லிக்விட் ஐலைனர் எடுத்துக்கணும். அந்த லிக்விட் ஐலைனர் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. நான் இப்போ வந்து லாக்மி எடுத்திருக்கேன். அதை வச்சு நான் ஒரு நல்ல திக்கான ஒரு ஐலைனர் வந்து இப்போ வரைஞ்சிக்க போகிறேன். அப்போ தான் வந்து இந்த ஃபால்சீஸோட பேண்ட் வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ப்ளூ ஹெவனோட மஸ்காரா எடுத்துகிட்டு நான் அப்பர் ஐலாஷஸ்க்கு வந்து நான் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து எனக்கு இந்த ஃபால்சீஸோட பேண்டும் இந்த நம்மளோட ஐலாஷஸும் சேர்ந்து நல்லா மர்ஜ் ஆகும். அப்படியே வந்து லோவர் லாஷஸ்க்கு மறக்காமல் வந்து அப்ளை பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்மளோட ஐஸ் வந்து நல்லாவே ஓப்பனாக நல்லா காமிக்கும், நம்மளோட ஐஸ் வந்து ஃப்ரெஷ் லுக்காக. இந்த லுக்குக்கு வந்து நான் காஜல் வந்து அப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ மஸ்காரா வந்து ரொம்ப மஸ்ட்டு. என்னோடய ஐ லுக்கை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஒரு கன்சீலர் வச்சு நான் க்ளீனப் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இப்போ ஒரு ப்ரான்சர் வச்சு நம்ம வந்து ஃபேஸை வந்து நல்லா ப்ரான்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மிஸ் கிளேரோட ப்ளஷ் பேலட். இதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கொஞ்சம் ஷிம்மரியோட ஒரு ப்ரான்சர் இருக்குது, ஒரு ஸ்லைட் ப்ரௌன் ஷேட். அதை வச்சு நான் நல்லா ஃபேஸை வந்து ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சிவானாவோட ஷிம்மர் பிரிக் ஷேட் நம்பர் வந்து 06, அதை எடுத்து என்னோடய ஃபேஸை வந்து நல்லா ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து 5 ஷேட்ஸ் இருக்குது. அதில் வந்து ப்ளஷ் ஹைலைட்டர் எல்லாமே ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பிங்க் கலர் ஹைலைட்டர். இது நமக்கு இது எக்ஸஸ் கூட அப்ளை பண்ணிவிட்டா நம்ம ஒரு பவுடர் ப்ரஷ் வச்சு நம்ம எக்ஸஸ் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெட் அண்ட் வைல்டோட கேட்சூட் மெகா லிக்விட் லிப்ஸ்டிக் ஷேட் வந்து பெரி ரெகக்னைஸ். அது வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான பிங்க் ஷேட். அந்த ஷேடை வந்து இப்போ நம்மளோட லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல பிங்க் கலர் லிப்ஸ்டிக். ஸோ இது நம்மளோட ஹைலைட்டரும் பிங்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஐ மேக்கப்பும் பிங்க்கு. இது வந்து ஒரு நல்ல கேர்லி பிங்கி லுக். இந்த லுக்கை வந்து ஃபைனலாக வந்து மேக்கோட செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஒரு சைடு புஃப் தான் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபினிஷ்டு ஐ மேக்கப் லுக். இந்த லுக் வந்து ஒரு காட்டன் மேக்ஸி ட்ரெஸ் கூடவும் ஒரு சில்வர் ஆக்சிடைஸ்டு இயர்ரிங்ஸ் அண்ட் நெக் பீஸ் கூடவும் நான் பேர் பண்ணியிருக்கேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் வந்து பாருங்கள். நான் வந்து நிறைய செலிப்ரிட்டி மேக்கப் டுட்டோரியல்ஸ் வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.